அனைவருக்கும் வணக்கம். லயோலா மணியை எல்லாத்துக்குமே தெரியும். அந்த லயோலா மணியை கடந்த ஒரு மாதமாக காணலை அப்படிங்கிற ஒரு செய்தி இணையத்தில் வைரலாக போயிட்டுருக்குது. அதில் இவர் போட்டிருக்க இந்த பதிவு இருக்கு இல்லையா, இதை பல பேர் போட்டுக்கிட்டே ரீட்வீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பல பேர் இதே பதிவு ஆமல்ல ஆமல்ல அப்படி சொல்லிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தாவக கட்சியில் பல பேர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாங்க, அமைச்சராக ஆகியிருக்காங்க. ஆனால் கட்சிக்காக உழைச்சவங்க அப்படின்னு பார்த்தா லயோலா மணி தான் இந்த தந்தி டிவியாக இருக்கட்டும், மாலை முரசாக இருக்கட்டும், மக்கள் மன்றமாக இருக்கட்டும், டிபேட்லையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே விஜய்க்காக பேசி ஓரளவுக்கு பேசுவாப்பில், நல்லா பேசுவாப்னு வைங்களேன். இந்த கட்சியோட கொள்கை பரப்பு இணை செயலாளர் அப்படிங்கிறதுல பேசுவாப்பில். ஆனால் அவருக்கு எம்எல்ஏ கொடுக்கல. 41 பேர் குற்ற வழக்கு பின்னணியில் இருக்கான் பாருங்கள், அவனுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவருக்கு கொடுக்கல, லயோலா மணிக்கு. அப்போது அந்த கேள்வி முதல் பாயிண்ட்டாக வைக்கிறாப்புல. ரெண்டாவது பாயிண்ட்டு, எல்லா ஏச்சு பேச்சுக்களுக்கும் இவர் என்ன பண்ணார், பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அவர் இப்போ ஆளாக்கானா. அது மட்டும் இல்லாமல் இப்போது சந்தில் கூட ஒரு விமர்சனம் அப்படின்னா ட்விட்டரில் கூட டக்கு டக்குன்னு பதில் கொடுப்பாப்புல. பார்ட்டி மட்டும் பண்ணிருக்காப்புல. அப்போ இதெல்லாம் என்ன, ஒன்று கட்சி இவரை புறக்கணிக்குதா, இல்லை இவர் ஒதுங்கி இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இணையத்திலாம் கேட்குறாங்க. ஏதோ நம்ம விசாரிச்சு பார்த்தா என்ன காரணம், லயோலா மணி ஏன் ஒதுங்கி இருக்காப்புல அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏன்னா லயோலா மணி முட்டு மன்னன், விஜயுடைய முட்டு மன்னன் அப்படின்னே சொல்லலாம். திமுக அதிமுக கூட கூட்டணி வைப்பாங்க, விஜய் அவர்கள் எதுக்கு அப்படின்லாம் பேசினவர். அதெல்லாம் இப்போ நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு உண்மையாக நேர்மையாக விஜய்க்கு இருந்தாப்புல. என்னென்னா, இப்போது விஜய் அவர்கள் சீட்டு கொடுக்கலாம் மெயின் காரணம் ஒன்று. ரெண்டாவது ஒரு காரணம் இருக்குது, அந்த காரணம் சொல்கிறேன். அதான் முக்கியமான காரணம். இப்போது லயோலா மணி விலகி இருக்குது. முதல்ல சீட்டை கேட்டிருக்காப்புல. எங்கன்னா இவர் எழும்பூர் இருக்கார். எழும்பூர் தான் இவருடைய பூர்வீகம்னு வச்சுக்கோங்களேன். லயோலா மணியோட பூர்வீகம் எழும்பூர். ஆனால் எழும்பூரில் ராஜ்மோகன் சீட்டை கொடுத்துட்டாங்க. ஏன்டா எழும்பூரில் ராஜ்மோகன் சீட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இவர் பார்த்திங்கன்னா அந்த எஸ்சி கேட்டகரியில் வரக்கூடிய சமூகம், ராஜ்மோகனும் எஸ்சி கேட்டகரி. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. தமிழ் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் 2 பேர்னு வைங்களேன். அப்போ இவர் கொடுக்கல, அவர் கொடுத்துட்டாங்க. இவர் கேட்டிருக்காரு, கொடுக்கல. அதுக்கப்புறம் ஈரோடு கிழக்கு பக்கம் போய் நம்ம அங்கிட்டு போகலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு, அங்கேயும் கொடுக்கல. இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ சீட்டு கேட்டிருக்காங்க, கொடுக்கல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஊடகத்தில் ஒரு தடவை இடும்பவான கார்த்தி அவர்கள் இவர்கிட்ட கேட்டிருப்பாப்புல, என்னங்க இந்த மாதிரி விஜய் 2021 திமுக தான் ஓட்டு போட்டான்னு சொல்லி ஆதவர்ஜுனா சொல்கிறார் அப்படின்னோடனே, ஆதவர்ஜுனா சொல்கிறாருன்னா ஆதவர்ஜுனாட்ட போய் கேட்கணும், ஏன்ட்ட கேட்கக்கூடாது, எங்கள் கட்சி தலைவர் விஜய் சொன்னாரா, விஜய் சொல்லலை அப்படின்னு சொல்லி இந்த ஆதவர்ஜுனாவுக்கு எதிராக இவர் பேசியிருக்கார். அந்த சில காரணங்களுக்காக தான், அதாவது நீங்கள் கட்சியில் யாரை வேணால் பகிச்சிக்கலாம், ஆனால் ஆதவர்ஜுனா பகிச்சிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த சீட்டு கீட்டு எதுவுமே கிடைக்காது. நீங்கள் அதிமுகலேருந்து வாங்க, அதிமுகவில் பல பின்னணி வழக்கிலேருந்து வாங்க, அதே மாதிரி பாஜகலேருந்து பின்னணியோடு வந்த நிர்மல்குமார் நீங்கள் வாங்க, அது மாதிரி விசிக கட்சியில் கோடிகளை கொள்ளையடித்த எல்லாமே வரலாம். ஆனால் அந்த விஜய்க்காக ஆதவர்ஜுனாவை எதிர்த்து பேசக்கூடியது தப்பாகி போச்சு. அதனால தான் மெயினாக எழும்பூர்லேயே கொடுத்துருக்கணும். ராஜ்மோகனுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்து தொகுதி கொடுத்துருக்கலாம். பக்கத்தில் எத்தனையோ தொகுதி இருக்குது சென்னைக்குள்ளே. ஆனால் சென்னைக்குள்ளே தொகுதி கொடுக்கணும், அப்படி கேட்டும் கொடுக்கல. அதில் இல்லாமல் திருச்சியிலையாவது நம்ம ஜெயிச்சிடலான்னு சொல்லி அதுக்கு ஒரு முயற்சி எடுத்தாப்புல லயோலா மணி. அப்போ அதுவும் கிடையாது. ஆமாம், ஒதுக்கியிருக்காங்க. இந்த இடத்துல கேட்குறாங்கல்ல, ஒதுக்கப்பட்டாரான்னு. ஆமாம், ஒதுக்கப்பட்டார் லயோலா மணி. கட்சிக்கு உண்மையாக இருந்தால், நேர்மையாக இருந்தாலும் உழைச்சார். அவருக்கு மதிப்பு இல்லை. ஊடகத்தில் பேசினார், அவருக்கு மதிப்பு இல்லை. ஏன் அண்ணன் சாட்டையை கூட விமர்சித்து, நாம் தமிழர் கட்சியை கூட விமர்சித்து, சாட்டை கூட வேணா லயோலா காலேஜ் ஓனரா, லயோலான்னு போட்டிருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம லயோலா மணியை கலாய்ச்சிருக்கோம். அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, விஜயுடைய சமீபத்தில் அந்த கூட்டணி லயோலா மணிக்கு பிடிக்கல. ஏன்னா லயோலா மணி 2009 காலகட்டத்தில் இலங்கை தமிழருக்காக போராட்டம் பண்ணதில் ஒரு ஆள். நம்மளுக்கு பல பேரோட பின்னணி தெரியாது. ஆனால் அவங்களோட இன்றைய நிலைப்பாடு தான் அவங்கள அம்பலப்படுத்தும் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி தான் இவர் இலங்கை தமிழுக்கெலாம் ஆதரவாக அந்த நேரத்தில் போராட்டம் பண்ணவர். லயோலா காலேஜில் படிக்கும்போது போராட்டம் பண்ணி எல்லாம் இந்த இலங்கை தமிழருக்காக. ஆனால் விஜய் என்ன பண்ணுறாருன்னா காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறார். அது இவருக்கு என்ன ஆயிருக்கு, ஐயையோ நம்ம இனத்தை அழிச்ச, மெயினாக இவர் யாருன்னா தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர். உங்களுக்கு புரியும், விஜய் ஒரு 500 ரூபா கொடுத்த ஒரு நபர் தான் அந்த இலங்கை தமிழருக்கு. அப்போயே புரிஞ்சுக்க வேணாம், இந்த லயோலா மணிக்கெலாம் இவரெல்லாம் வந்தால் காங்கிரஸோட தான் கூட்டணி வைப்பாருன்னு சொல்லி. அப்போ என்னென்னா, இப்போது லயோலா மணி ஏன் விதகி இருக்கார் அப்படின்னா, இவங்க ஒரு பக்கம் இவருக்கு அந்த யார் யாருக்கோ எம்எல்ஏ சீட் கொடுக்குறாங்க, இவர் கொடுக்கல. இன்னொரு பக்கம் விஜயுடைய அந்த இவருக்கு முட்டு கொடுக்காமல் முடியாமல் போயிடுச்சு. இடுமான கார்த்திக் கூட டேரெக்டாக கேட்டிருப்பார், இனத்தை அழிச்ச கட்சியான காங்கிரஸ், அந்த கட்சியோட விஜய் கூட்டணி வைப்பாரா, ராகுல் காந்தியோட இவர் நெருக்கம் காட்டுறாரு, கூட்டணி வைக்கிற மாதிரி இருக்கார் அப்படின்னா, அதுக்கு அவர் பதில் கொடுத்துருப்பார். ஒருபோது எங்கள் தலைவர் இனத்தை அழிச்ச கட்சி காங்கிரஸோட கூட்டணி வைக்க மாட்டார், கூட்டணி வைப்பாரா வைக்கலையான்னு சொல்லி நான் சொல்ல முடியாது, வைக்க மாட்டார் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார்.
அப்போது விஜயுடைய இந்த மாதிரியான செயல்பாடுகள், தமிழின விரோத செயல்பாடுகள் தான் இப்போ என்னத்தை வந்து இவர் முட்டு கொடுப்பாரு. இப்போ நம்ம வந்து கேட்டிருக்கோம் தொடர்ந்து, விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி, ஒரு செத்துப்போன ஒரு கட்சி. அந்த கட்சியை வந்து அந்த அளவுக்கு வந்து ஆக்குனது யாருன்னா, நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் தான். காங்கிரஸ் சேர்த்து தான் கட்சி ஆரம்பித்தோம். திமுக காங்கிரஸ் சேர்த்து தான் கட்சி ஆரம்பித்தா கூட, அந்த காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியோட தலைமைகள், அவங்க வந்து நம்ம இனத்துக்கு பண்ண துரோகங்கள்லாம் வந்து சொல்லிலடங்காத ஒரு துரோகம். 2,00,000 பேர்கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து துடிக்க வந்து அவ்வளோ பெரிய சமன். அப்போ அந்த சம்பவத்துக்கு காரணமான அந்த கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி. கரெக்டாக 2009 மே 18 நடக்குதா? 2009 மே 14 எலெக்ஷன் ரிசல்ட்டு. 2009 நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது பாருங்கள். ஆட்சிக்கு வந்து 4 நாள் தான். அது 4வது நாள்லையே அவ்வளோ பெரிய சம்பவம் வந்து அந்த விஷயத்தை வந்து பண்ணுறாங்க நம்ம இலங்கை தமிழருக்கு. அப்போ அந்த மாதிரியான ஒரு கட்சியோட இவர் வந்து போய் சேர்ந்துட்டார் அப்படிங்கிறது தான் காரணம். அதனால என்னப்பா இது விஜய் அவர்கள் வந்து மாற்றோம் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து திராவிட கட்சி மாதிரி ஒரு ஏமாற்றத்தில் இருக்கார் அப்படிங்கிறனால அயலாமணி என்ன பண்ணார், இதுக்கு மேலே எப்படி நம்ம வந்து முட்டு கொடுக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவருக்கும் மனசோர்வாகி அவரும் ஒரு பக்கம் விலகியிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து இந்த கட்சியில் இருக்க ஆட்கள் பூராமே என்னென்னா, இந்த ரமேஷெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு நபராக தான் இருந்தார். இன்றைக்கி அவரை வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது, அமைச்சர் ஆகிட்டாப்புல. அதாவது இவர் கீழே லயலாமணி கீழே இருந்தாப்புல. லயலாமணி வந்து கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் அப்படின்னா, இவர் வந்து சும்மா ஒரு பேச்சாளர் மாதிரி இருந்தாப்புல. அப்போ ரமேஷுக்கு வந்து சீட்டை கொடுக்குறீங்க, ஏன் ரமேஷுக்கு சீட்டை கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருமா வராதா? லயலாமணிக்கு வருமா வராதா? வரும். இன்றைக்கி ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு அமைச்சராக ஆயிட்டார். எம்எல்ஏ சீட்டு கொடுத்து ஸ்ரீரங்கத்தில், அவர் தொகுதி வேறு. ஆனால் அவரை கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் வச்சு, ஏன்னா அவர் பிராமணர் ஸ்ரீரங்கத்தில் போட்டால் ஸ்ரீரங்கத்தில் அவரை ஜெயிக்க வச்சு, ஜெயிச்சதுக்கப்புறம் அறநிலைத்துறை அமைச்சராக போட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஏன் லயலாமணிக்கு போடலாம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது ராஜ்மோகன் எழும்பூரில் வந்து அவரை நிற்க வைக்கணுங்கிற எந்த தேவையும் இல்லை. பக்கத்தில் வெள்ளிவாக்கம் பல தொகுதிகள் வந்து இருக்குது. ஏன் இந்த புஷி ஆனந்தெல்லாம் வந்து அந்த தொகுதிக்கு புஷி ஆனந்துக்கு என்ன சம்மந்தம்? ஒன்றும் கிடையாது. பெரம்பலூரில் விஜய் வந்து 2 தொகுதி நிற்கிறார். அதில் ஒரு தொகுதி கூட வந்து கொடுத்துருக்கலாம் வந்து லயலாமணிக்கு. அப்போ இதெல்லாம் காரணம். ஒன்று, இந்த ஆதவ அர்ஜுனாவை எதிர்த்து பேசிட்டார், அதனால் வந்து சீட்டு கொடுக்கல. ஆதவ அர்ஜுனா வந்து 2021 விஜய் தான் ஓட்டு போட சொன்னார் அப்படின்னா, அந்த விஷயத்துக்கு எதிர்த்து போய் அவர்கிட்ட கேளுங்க, எங்கள் கட்சி தலைவர் சொன்னாரா? சொன்னால் வந்து ஆதவ அர்ஜுனா தானே, அவர்கிட்ட போய் கேளுங்க, அவரெலாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு பேசினால அது ஒன்று. 2வது, இப்போ ஆக்டிவாக இல்லை அப்படின்னா இவங்க ஓரம் கட்டிட்டாங்க, இவரும் வந்து ஓரம் தானாக கட்டிக்கிட்டார். இந்த இலங்கை தமிழர் விவகாரத்தில் விஜய் வந்து துரோகம் பண்ணிட்டார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இந்த 2 காரணத்தினால தான் மொத்தத்தில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, விஜய் வந்து திராவிட கட்சியாக நடந்துட்டார். விஜய் வந்து தமிழனுக்கு எதிராக தான் இருக்கிறாரு. தமிழனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா விஜய் தான். அப்போ அந்த கட்சி இதுக்கு மேலே வந்து வளராது. பாருங்களேன், இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, விஜய் அதிமுக வந்து ஆட்களை சேர்த்து தன் கட்சியை பலப்படுத்துகிறார். இப்போ கூட செய்தி வருது, நாம் தமிழர் கட்சி தென் மாவட்டங்களில் இப்போ திருச்சியில் மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி இங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இங்கே இருக்க பொறுப்பாளரை விலைக்கு வாங்கலான்னு ஒரு வேலை பார்த்துருக்கேன். அதை திருச்சி கிழக்கு வேட்பாளரை வேலை வாங்கிட்டாங்க. அடுத்த கட்சியில் ஆட்களை எடுத்துக்கிட்டு அடுத்த கட்சி காலி பண்ணுறதுலாம் விஜய் வந்து நோக்கமாக இருக்கார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய் கட்சி நிற்காது. அந்த கட்சியிலேருந்து பல பேர் வந்து வெளியே போயிட்டே தான் இருப்பாங்க. அதில் மானசன் லயலாமணி வந்து வெளியே போயிட்டாப்லையா அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம கேட்டுக்கிறோம். ஓரங்கட்டப்பட்டார், அவரே வெளியேற போகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவருடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.